மறுபடியும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் நான் ஆப்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 14 வருஷமாக இருக்கேன் நான். பட் நான் எனக்கு தான் ஃபஸ்ட்டு. ஸோ புதுசாக நான் வில்லேஜ்லேருந்து போயிட்டு அங்கே சென்னையில் போயிட்டு ஸோ ஆஃப்டர்நூன் படிச்சுட்டு மறுபடியும் எனக்கு இது ஒரு ஸ்டோர் மேஜர் ப்ரொமோஷன் வாங்கி பண்ணுறது கொஞ்சம் புதுசாக இருந்தது. பட் அதை போய் கற்றுக்கினா பட் நிறைய விஷயம் கற்றுக்கினாங்க. ஸோ அது இல்லாமல் இங்கே பிஸ்கோ இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷாப்பை நான் வந்து லைக் என்னோட ஓன் ஷாப்பு தான் அது. ஸோ ரகுராம் சார் வந்து இந்த கன்சல்டேஷன் வந்து சொன்னாப்புல. ஸோ அது சொன்னது எல்லாமே எனக்கு வந்து பெட்டராக இருந்தது. புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, நம்ம எது ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த லைக் வந்து டீகார் எஃபர்ட்னு சொன்னார். ஸ்மால் மீடியம் ஹை நம்ம எது ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பேசிக்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு சின்னதாக ஃபஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் சின்னது ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சின்னது ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது வர கஸ்டமர் நம்ம வந்து அப்சேல் பண்ணும்போது சின்னதுலேருந்து பெருசு கொண்டு போகிறதுக்கு கஷ்டம். ஸோ அப்புறமா லைக் மீடியம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நம்ம அது கஸ்டமர் வந்து ஹையாக கொண்டு போகலாம். ஹையாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சொன்னாப்புல லோ டிக்கெட்டு லைக் ஹை டிக்கெட்டு லோ டிக்கெட்னு சொல்லப்போல. நெக்ஸ்ட் வந்து இந்த கிராஸ் சேலிங் அப் சேலிங். ஸோ நம்ம வந்து எல்லா பிஸ்னஸுமே வந்து கண்டிப்பாக வந்து கிராஸ் சேலிங் கண்டிப்பாக இருக்கும், அந்த அப் சேலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி தான். பட் இருந்தாலும் அது இந்த பிஸ்னஸ் கன்சல்ட் சார் கொடுத்தது வந்து நல்லா இருந்தது. பட் இன்னொன்று சொன்னாப்புல அது எனக்கு நானும் ஒரு 4 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஒசூரில். இந்த ப்ரீ பிளான் பண்ணோம் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு 1 இயருக்கு உண்டான அந்த மோஸ்ட்டாக வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் அப்சர்வ் பண்ணி வரையும் இந்த கார்பரேட் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே அவங்க வந்து பிளான் பண்ணிடுறாங்க. அது லைக் வந்து ப்ரீ பிளான் பண்ணிடுறாங்க. இந்த நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆஃபர் பார்த்தா கரெக்டாக கொடுத்துட்றாங்க. லைக் பிளாக் ஃப்ரைடே லைக் இன்னும் லைக் இயர் எண்ட் ஆஃபர்ஸு. ஸோ அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் வந்து எந்தெந்த மந்தில் வந்து டல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மந்தில் அந்த ஆஃபர் தராங்க. ஸோ எல்லா மந்தில் ஆஃபர் கொடுக்கலாம். பட் நல்ல போகிற மந்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் மீடியமாக ஆஃபர் தராங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து டல்லாக டைமில் கொஞ்சம் ஆஃபர் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு அட்ராக்டிவாக கொஞ்சம் வந்து மக்கள் மனசு தரமாக கொடுத்துட்றாங்க அந்த ஆஃபரு. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போயும் பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து அவர் கொடுத்த ஐடியா நான் என்ன வந்து அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவ் வந்ததுன்னா நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிடணும். அந்த 1 இயருக்கு நம்ம என்னென்ன ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா திடீர்னு இப்போ நான்லாம் பண்ணுறது இந்த ஒரு 4 இயர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ப்ரீ பிளான் என்னால் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து மேன் பவர் இஷ்யூ வருது, ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து இப்போ ஃபினான்ஸ் இஷ்யூ வருது, இல்லை ஃபேமிலி இஷ்யூ வருது, நமக்கு வந்து எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படின்போது நம்ம வந்து இதை மீறி நம்ம வந்து இது கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிங்க அப்படின்னா என்னென்ன ஆஃபர் பண்ணுறது சொல்லிட்டு பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க நம்ம லோக்கல் கார்டு கூட சார் இந்த மந்த் என்ன ஆஃபர்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போய் பண்ணாமல் அவர் கொடுத்த கைட்னஸ்க்காண்டி இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் இயர் 2026 இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் மேன் பவரும் கொஞ்சம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து அந்த ரோடு போயிட்டு இருக்கிறதுனால ஒரு 6 மந்த்தாகவே நான் இது பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் 2026 இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவர் கொடுத்த அந்த கன்சல்டேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அது பண்ணலாம் நம்ம தான் நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் 2026 வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அந்த கன்சல்டேஷன்றது புதுசாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கன்சல்டேஷன்றது ஒரு பிஸ்னஸ் நான் போகணும் அப்படின்னா நான் ஒரு லாஸ்ட் மந்த்து வந்து ஒரு திருச்சியில் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக பிளான் பண்ணியிருந்தேன். அது ஃபீஸ் வந்து 2500 ரூபா ஃபீஸு. ஸோ நமக்கு வந்து பிஸ்கோவில் ஜாயின் பண்ணது அவர் வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு அவர் சொன்ன அந்த மேட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னுடைய மூலியமாக வந்து என் ஃப்ரெண்டு போயிருக்காப்புல திருச்சி ஒரு மீட்டிங். அவர் வந்து இது லைக் யூடியூப் அது ஃபேமஸ் அவருடைய பிஸ்னஸ் கன்சல்டேஷன் ஃபுல் வந்து ஒன் டே ஃபுல் அது மாதிரி. ஸோ அது மேட்ரு ஃபுல்லாக இவர் சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் அது இருக்குது மேட்ரு. நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு.